بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், யாரெல்லாம் அந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே புனிதமிக்க குர்ஆனுடைய செய்திகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளையும் மாத்திரம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வீரியமிக்க அமைப்பாக அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீத் ஜமாத்தை அமைத்து வைத்திருக்கிறான். கடந்த பல வருடங்களாகவே இந்த நாட்டிலே வேரூன்றி காணப்படுகிற இஸ்லாத்தின் பெயரால் நுழைவிக்கப்பட்டிருக்கிற பலவிதமான பித்அத்துகளுக்கு எதிராகவும் ஷிர்க்குகளுக்கு எதிராகவும் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் மாத்திரம்தான் பின்பற்றி வாழ வேண்டுமே ஒழிய ஷிர்க்குகளையோ பித்அத்துகளையோ நம்முடைய வழிகாட்டல்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற சத்திய பிரச்சாரத்தை இந்த தௌஹீத் ஜமாத் நாடு பூராகவும் செய்து வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் கண்டு வருகிறீர்கள். இந்த ஜமாத்தினுடைய பணிகளில் மிக முக்கியமான பணிகளாக இரண்டு விதமான பணிகளை ஜமாத் அமைத்து வைத்திருக்கிறது. ஒன்று, மக்களிடத்தில் ஏகத்துவ கொள்கையை எவ்விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் உள்ளதை உள்ள பிரகாரம் எடுத்துரைப்பது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், சமுதாயத்திற்கு தேவையான மக்களுக்கு தேவையான சமுதாய பணிகளை மக்களுக்கு மத்தியிலே ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்மால் முடிந்தவரை கொண்டு சேர்ப்பது. இந்த இரண்டு விதமான செயல்பாடுகளை தௌஹீத் ஜமாத் நாடு பூராகவும் செய்து வரக்கூடிய நிலையில் கடந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி ஒரு சில பகுதிகளில்
இலங்கையிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக பிரம்மாண்ட அளவிலான இனவாத பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. சில இனவாத குழுக்கள் தயார்படுத்தப்பட்டு பலவிதமான பெயர்களில் உலாவ விடப்பட்டு பள்ளிகளுக்கு எதிரான தாக்குதல்களும் இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான தாக்குதல்களும் முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் போன்ற அனைத்துக்கும் எதிரான இனவாத தாக்குதல்கள் பிரச்சாரங்களை குறித்த இனவாத அமைப்புகள் இந்த நாடு பூராகவும் செய்த காட்சிகளை நாம் கண்டிருந்தோம். அந்த பிரச்சாரத்தின் காரணமாகவே இனவாதத்திற்கு ஆணி அடிப்பதை போல கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இனவாதத்துக்கு எதிராகவே முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதமாக தங்களுடைய வாக்குபலத்தை பயன்படுத்தி கடந்த அரசை கவிழ்த்து புதிய நல்லாட்சி அரசு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நல்லாட்சி அரசு பொறுப்பெடுத்தது முதல் ஏதோ நமக்கு ஒரு நிம்மதி வந்துவிடும், எந்த விதமான பிரச்சனைகளும் முஸ்லிம்களுக்கு ஏற்படாது, முஸ்லிம்கள் நிம்மதியாக தொழில் செய்யலாம், முஸ்லிம்கள் நிம்மதியாக படிக்கலாம், முஸ்லிம்கள் நிம்மதியாக தூங்கலாம், முஸ்லிம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிம்மதியாக செயல்படுத்தலாம் என்கிற ஒரு பெருமூச்சை விட்டவர்களாக இந்த சமுதாயம் தங்களுடைய அடுத்த கட்ட பணிகளை முடக்கிவிட்டு செயல்படுத்தி கொண்டு வந்தது. அதற்கு இடையில மீண்டும் இதே அரசாங்கத்தில் பழைய அரசாங்கத்தில் எப்படி இனவாத செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதோ அதே போன்ற இனவாத செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய பள்ளிகளுக்கு எதிரான தாக்குதல்கள், முஸ்லிம்களுடைய பாடசாலைகளுக்கு எதிரான தாக்குதல்கள், முஸ்லிம் பெண்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான தாக்குதல்கள், குர்ஆன் மீதான விமர்சனங்கள், அல்லாஹ்வை பற்றிய அளவுக்கு மீறிய இழிவுபடுத்தப்பட்ட விமர்சனங்கள் என்றெல்லாம் இனவாத குழுக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இப்படியான ஒரு நிலையில இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்ததில் இருந்து முஸ்லிம்களுக்கு எதிரான பலவிதமான செயல்பாடுகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிற நேரத்தில் அதை கண்டும் காணாமல் மூடி மறைத்துக் கொண்டு சென்ற சில காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலை போக்கு இருக்கிற நேரத்தில் கடந்த இந்த மாதம் 3ஆம் தேதி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக கொழும்பிலே ஒரு மாபெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதே ஆர்ப்பாட்டம் அதே கோரிக்கையை வலியுறுத்தி 11ஆம் தேதி சம்மாந்துறையிலும் கடந்த வெள்ளிக்கிழமை சம்மாந்துறையிலும் அதே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் கருப்பொருள் என்ன? ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதற்காக, ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு வேண்டும் என்பதற்காக ஐரோப்பிய யூனியன் ஒரு நிபந்தனையை விதிக்கிறது. என்ன நிபந்தனை? நாங்க உங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தந்து உங்களுடைய பொருட்களை ஐரோப்பாவுடைய நாடுகளில் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனை இருக்கிறது. அதிலே முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றொரு நிபந்தனையை ஐரோப்பிய யூனியன் விதித்திருக்கிறது. இந்த நிபந்தனைக்காக வேண்டிய ஜிஎஸ்பி பிளஸை பெற்றுக்கொள்வதற்காக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்காக அரசு சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக திருத்தங்களை முடிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதுதான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே காரணமாக அமைந்த ஒரு முக்கியமான அம்சம். என்ன காரணம்? ஜிஎஸ்பி பிளஸுக்காக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தம் செய்யக்கூடாது. ஜிஎஸ்பி பிளஸ் நாட்டுக்கு தேவை, அதை நாம் மறுக்கவில்லை. இதே நேரத்தில் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் திருத்தங்களும் வேண்டும். அதனை ஜிஎஸ்பி பிளஸுக்காக நீங்கள் செய்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தி நாம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை அறிவித்ததோடு அதற்கு அடுத்த நாள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்ட கலகுடாத்திய ஞானசார தேரர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக முஸ்லிம்கள் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு வந்தால் அந்த இடத்தில் அவர்களை அடித்து துரத்துவோம் என்று சொல்லி கடுமையான மிரட்டுகிற தொனியில தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இவருடைய கருத்தால ஈர்க்கப்பட்ட ஒருவர் அவருடைய பாணியிலேயே இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டு நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பதாகவே ஸ்ரீபாதையினுடைய பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை எல்லாம் பேசி பேசி அவருடைய ஒரு ஹீரோயிசத்தினால கவரப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத பிரச்சனைகளை அவரும் பேசிக்கொண்டு வந்தார். இந்த இரண்டும் நடக்கிற நேரத்தில் தான் நம்ம ஆர்ப்பாட்டத்தை அனைத்து தடைகளையும் மீறி
வியாழக்கிழமை நாளிலே நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை சற்று நிதானமாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கை வரலாற்றிலே பல பேர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவார்கள். அத்தனை ஆர்ப்பாட்டங்களும் வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் நடத்தப்படும். குறிப்பாக ஒன்றோ தெவட்டக்காக பள்ளியில் வைத்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிப்பார்கள், இல்லை என்றால் தெஹிவலை பள்ளியில் வைத்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிப்பார்கள். காரணம் என்ன? மக்களை சேர்க்க முடியாது, ஜும்மாவுக்கு வர்ற கூட்டத்தை அப்படியே நம்ம கூட்டமா காட்டி விட்டுருவோம் என்பதற்காக வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் அனைத்து முஸ்லிம் தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவாங்க. ஆனால் நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை அல்லாத நாட்களில் தான் நாம் நடத்தி இருக்கிறோம், சம்மாந்துறை ஆர்ப்பாட்டத்தை தவிர. இந்த முதலாவது கொழும்பிலே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் வியாழக்கிழமையில் நடத்தப்படுகிறது. அதுவும் வெறும் 2 நாட்களில் விளம்பரம் செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது. வியாழக்கிழமை நடத்துறோம், வெறும் 2 நாள் விளம்பரம். அந்த 2 நாள் விளம்பரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பிலே திரட்டி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஆர்ப்பாட்டத்துக்கு சிறப்பான வெற்றியை தந்தான். அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசப்பட்ட பேச்சுக்களில் மிக முக்கியமாக கலகொடாத்தே ஞானசார தேரர் அவர்கள் முஸ்லிம்களை தாக்குவதாக குறிப்பிட்ட வன்முறையை தூண்டுகிற அந்த பேச்சுக்கு பதிலுரையும் வழங்கப்பட்டது. இந்த பிரச்சனையைத்தான் இன்றைக்கு ஒரு பூதாகரமாக ஆக்கி ஏதோ அவர்களுடைய மதத்துக்கு தீவிரவாத சாயம் பூசியதை போன்றும், அவர்களுடைய மதத்தையே நிந்தித்ததை போன்றும், அவர்களுடைய கடவுள்களை ஏசியதை போன்றும் நம்முடைய தரப்பிலே இருக்கிற சில புத்திஜீவிகள், அவர்களுடைய தரப்பிலே இருக்கிற சில இனவாதிகள் எல்லோரும் சேர்ந்து அதை ஒரு பூதாகரமான செய்தியாக்கி அதை ஒரு கேஸாக ஆக்கி இன்றைக்கு அவர்களுடைய ஆசை தீர்கிற அளவுக்கு ஜமாத்தினுடைய செயலாளர் சிறைச்சாலையிலே 14 நாட்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. முதலாவது விஷயம் என்ன கவனிக்கணும்னு கேட்டா, சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரையில் கைது செய்வதற்காக எவரெல்லாம் மும்முரமாக செயல்பட்டார்களோ இவர்களுடைய நிம்மதி பெருமூச்சு அவர்கள் விட்டிருப்பார்கள், மாற்று கருத்தில்லை. அவர்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கிறது, மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த கைது நடவடிக்கையை செய்தார்களோ அதை அவர்களால் அடைய முடியாது. ஏன் அடைய முடியாது? எதுக்காக செஞ்சாங்க? தூக்கி உள்ள போட்டுட்டா வாயை பத்திக்கிடுவாங்க, நமக்கு எதிராக பேச மாட்டாங்க, வேற யாருக்கும் எதிராக பேச மாட்டாங்க, அரசாங்கத்தில் குறைய சுட்டி காட்ட மாட்டாங்க, ஆன்மீகவாதிகளை குறைய சுட்டி காட்ட மாட்டாங்க. அப்பாடா, இதுக்கு பிறகு இவங்களை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுட்டா அப்படியே சும்மா இருந்துருவாங்க என்று நினைத்து மனப்பால் குடித்துத்தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டார்கள், மாற்று கருத்தில்லை. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இந்த பயணத்திலே, ஏகத்துவ பயணத்திலே சிறைச்சாலைகள் என்பது ஏகத்துவவாதிக்கு துச்சமான ஒரு காரியம். அது ஒரு ஏகத்துவவாதிக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஜெயிலுன்னதோட எந்த டான் பிரசாத்தை உள்ளே அழைத்து சென்றார்களோ, போகும்போது எப்படி அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு போனாரோ அதே போன்று இதற்கு முன்பதாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு புல்லுருவியை மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்தில் கைது பண்ணுகிற நேரத்தில் எப்படி பொய் குற்றச்சாட்டை சொல்லி உடனடியாக வைத்தியசாலையிலே போய் படுத்துக்கொண்டு ஷேக் மகான் வருகிறார், எனக்கு உணவு ஊட்டுகிறார் என்றெல்லாம் பீலா விட்டாரோ, இது போன்று அப்படி ஆடி அசைஞ்சு போயிருவாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிரும். இதுக்கு பிறகு 90 கிளை மம்பிட்டு தான் தலைமையை இழுத்து மூடிடுவாங்க, தடையை கொண்டு வந்துருவாங்க என்றெல்லாம் சிலர் மனப்பால் குடித்தார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் எந்த தனி மனிதனை நம்பியும் இந்த ஜமாத்து கிடையாது. இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் இந்த ஆள் இல்லைன்னா ஜமாத் இல்லை, அந்த ஆளை தூக்கி உள்ள போட்டா ஜமாத்து அவ்வளவுதான், அந்த ஆளை தூக்கி அடுத்து ஏதாவது செஞ்சிட்டோம்னு சொன்னா ஜமாத்துடைய கொள்கை அப்படியே சரிஞ்சு போயிரும் என்கிற ஒரு நிலை அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு ஏற்படுத்தவில்லை. காரணம் என்ன? இந்த ஜமாத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தழுவி இருக்கிறது. இஸ்லாத்தை அழிப்பதற்கு யாராலும் முடியாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்கள் தொடர்பாக மிக தெளிவாக நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். எப்படி சொல்லித் தருகிறான்? நபிமார்கள் அல்லாஹ் இந்த உலகுக்கு அனுப்பினானே, எதுக்காக அனுப்பினான் தெரியுமா? கூட்டம் போட்டு எல்லாருமா சேர்ந்து அறிக்கை வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நபிமார்கள் அனுப்பல. அல்லது எப்பயாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மசூராவை கூடி இருக்கிற பண்ணையும் டீயையும் குடிச்சிட்டு கலைஞ்சு போங்க, இதுக்காக நபிமார்கள் அனுப்பல. எதுக்காக அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பினான்னு கேட்டா, திருமறை குர்ஆனிலே நபிமார்கள் சொல்லுகிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா கௌமி
என்னுடைய கூட்டத்தாரே அவுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அவர்கள் கடவுள்களே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நபிமார்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறான். இன்னைக்கு நம்ம நினைக்கிற பிரச்சாரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாமிய வாதிகள் நினைக்கிற ஏகத்துவ பிரச்சாரம் என்ன தெரியுமா? எதை ஏகத்துவம் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? எதை பிரச்சாரம் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? ஏசி ரூமுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணி போட்டோம்னா ஏதோ உலகத்துல இப்ராஹிம் நபியுடைய காரியத்தை பார்த்த மாதிரி நம்ம ஆட்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், நாங்க தாவா பண்ணிட்டோம். இதுதான் இஸ்லாமிய தாவாவா? இஸ்லாம் இந்த தாவாவை தான் செய்ததா? ஒரு தனி மனிதன் ஒவ்வொருவனுக்கும் ஏகத்துவம் செல்ல வேண்டாமா? நபிமார்கள் எதற்காக பாடுபட்டார்கள்? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், எந்த சிலைகளையும் வணங்கக்கூடாது, எந்த கபர்களையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். இதுக்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன இஸ்லாமிய பிரச்சாரம் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியில கூட்டு துவா இல்ல, அத பேசுங்க, குனூத் இல்ல, அத பேசுங்க, விரலாட்டணும் பேசுங்க, நெஞ்சில தக்பீர் கட்டணும் அத பேசுங்க, இத்தோட நீ பாட்டிக்கிறீங்க, சிலை வணக்கம் கூடாதுன்னு பேசிடாதீங்க, சிலை கட்ட கையேந்த கூடாதுன்னு பேசிடாதீங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று அடிச்சு பேசிடாதீங்க. எப்படி பேசினாலும் தமிழை தவிர வேற எந்த பாஷையிலையும் பேசிடாதீங்க. இன்றைக்கு நிலைமை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? அவ்வளவு ஈமான், வேற பாஷையுள்ளையும் பேசிடாதீங்க. குறிப்பாக சிங்களத்தில் தௌஹீது பேசி விடாதீர்கள், பேசினால் கைது செய்து விடுவான், உள்ள தூக்கி போட்டுருவான், முட்டிக்கு முட்டி தட்டிடுவான், அச்சு அடிச்சிருவான். உன்னால என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஏகத்துவவாதிகளுக்கு அது ஒரு பொருட்டே அல்லையப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் எப்படியெல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ நபிமார்களோடு சேர்ந்து எத்தனையோ பேர் யுத்த களங்களை எல்லாம் சந்தித்து போரிட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களோடு சேர்ந்து யுத்தம் எல்லாம் பண்ணி போரிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக இப்படி எல்லாம் போரிடுற நேரத்தில் பல துன்பங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுகிற துன்பங்களுக்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை. எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு பிறகு என்ன செய்வோமோ, ஏது செய்வோமோ, யாரும் இல்லையே, தொங்க கயிறு இல்லையே, இப்படி அவர்கள் நினைக்கவில்லை, நினைக்கவும் மாட்டார்கள், தளர்ந்து விடவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நபிமார்களோடு சேர்ந்து பல பேர் போரிட்டு இருக்கிறாங்க. போரிட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் என்று வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்படுகிற துன்பங்களுக்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை, பலவீனப்பட்டு விடவும் இல்லை. அப்படியே உட்கார்ந்துகிட்டு அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, செயலாளருக்கு அடுத்து தலைவரோ, தலைவருக்கு அடுத்து துணை தலைவரோ, இப்படி எல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை, யோசிக்க மாட்டார்கள். அப்பா, அவர்கள் பலவீனப்பட மாட்டார்கள், தளர்ந்து விடவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. தெளிவான வசனம், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவர்கள் பணிந்து விடவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் அடக்குமுறை செஞ்சு முடிய சில பேர் சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு என்ன குறைந்து விட்டது? மகாநாயக்க தேரர்களிடம் போய் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன, பேசியதற்காக ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன, என்ன குறைந்து விட போகிறது என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒன்றுமே குறையாதப்பா, அல்லாஹ் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லி இருந்தான்னா மகாநாயக்க தேரர்கிட்ட போவோம், அல்லாஹ் சொல்லி இருந்தான்னா நீ என்ன தேரத்தை சொல்றியோ அவன்கிட்ட போவோம். ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறான்? பணிந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், கொள்கையை விட்டு கொடுத்து விடாதீர்கள், பலவீனப்பட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சகித்துக் கொள்ளுங்கள். சகித்துக் கொள்வோரை தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அல்லாஹ் நான் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? பயந்து துவண்டு அப்படியே உருண்டு போறவங்களை அல்லாஹ் நேசிக்கல சொல்லுவார்கள். எப்படி தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வேகமாக நம்மை நோக்கி சீறி பாய்ந்து வருகிற சிறுத்தையை எதிர்கொள்வது லேசு. எது கஷ்டம் தெரியுமா? பச்சை பசேல் என்று இருக்கிற பச்சை புல்வெளியிலே பச்சையோடு பச்சையாக இருக்கிற பாம்பை எதிர்கொள்வதுதான் கடினம். ஏன் கடினம்? அது முனாஃபிக்குத்தனம் செய்யும், நம்ம ஏமாற்றும், ஒரே கலர்ல இருந்து நம்ம கண்ணை கவுத்து போடும். இதுதான் கஷ்டமே ஒழிய நேருக்கு நேராக வருகிற எதிரிகளை கொள்கையை வைத்து அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது என்பது பெரிய கடினமா, பெரிய கஷ்டமா? அல்லாஹ் தஆலா சின்னோரு விஷயமாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன், மூன்று விஷயங்கள் இருக்கிறது.
அந்த மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார். ஈமானுடைய சுவை இருக்குதுல்ல, அந்த டேஸ்ட் இருக்குதா இல்லையா? ஈமானுடைய சுவையை சுவைப்பதற்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள், நிறைய பேர் அச்சப்படுகிறார்கள். ஈமான் என்றால் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? 5 வேளை நாங்கள் தொழுது விட்டோம் அப்பா, நோன்பு பிடித்து விட்டோம், ஹஜ் செய்து விட்டோம், ஜகாத்து கொடுத்து விட்டோம், நான் உண்டு, என் பாடுண்டு, என் குழந்தை உண்டு, என் மனைவி உண்டு, நாங்கள் என் பாட்டுக்கு இருக்கிறோம். அவன் கபர் வணங்குகிறானா? நோ ப்ராப்ளம். இவன் சிலை வணங்குறானா? எனக்கு பிரச்சனை இல்ல. நீ கத்தம் வாத்தியா, கந்தூர் கொடுக்குறியா? எனக்கு பிரச்சனை இல்ல. நீ வாப்பா நாயகத்தை வணங்குறியா? எனக்கு பிரச்சனை இல்ல. நீ வேற வேற சிலைகளை கும்பிடுறியா? எனக்கு பிரச்சனை இல்ல. நான் எப்படி இருக்கிறேன்? நான் உண்டு, என் பாடு என்று சொல்லி இருக்கிறேன் என்று இருந்தால் அது ஈமானுடைய சுவையை சுவைத்ததாக ஆகாது. ஈமானுடைய டேஸ்ட் இருக்குதே, லேசா கிடைக்காது. ஈமானுடைய சுவை என்ன தெரியுமா? 3 விஷயங்கள் இருக்கிறதாம். அந்த 3 விஷயங்களை யார் அடைகிறாரோ அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுகிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். முதலாவது என்ன தெரியுமா? ஐயக்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அனைத்தையும் விட ஒருவனுக்கு நேசத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும். முதலாவது ஈமானுடைய சுவை என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு 2 3 கேட்கிறான்னா ரத்தம் கொதிக்கணும். அல்லாஹ்வை நீ இழிவுபடுத்துற, முகமது நபிக்கு எதிராக பேசுறானா ரத்தம் கொதிக்க வேண்டும். ஆயுதம் ஏந்துவதற்காக அல்ல, அடிப்பதற்காக அல்ல, விமர்சனத்துக்கு பதில் சொல்வதற்காக, ஜனநாயக ரீதியில் அணுகுவதற்காக, சட்ட ரீதியில் அணுகுவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அனைத்தையும் விட எவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் தானப்பா ஈமானுடைய சுவையை சுவைத்தவன். அத்தனை பேரும் நினைத்து பாருங்கள், நாம் ஈமானுடைய சுவையை சுவைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறோமா? நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்கிறோமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நேசிக்கிறோமா? இல்லையே. உலகம் தான் முன்னால் தெரிகிறது. நாளைக்கு கொன்றுவானோ, நாளண்டைக்கு கொன்றுவானோ, ஏதாவது நடந்துருமோ, அச்சு அடிச்சிருவானோ, தூக்கி உள்ள போட்டுருவானோ, ரிமண்ட் பண்ணிடுவானோ. ஆகவே நீ அல்லாஹ்வுக்கு ஏசினாலும் சரி, முகமது நபிக்கு ஏசினாலும் சரி, சஹாபாக்களுக்கு ஏசினாலும் சரி, இஸ்லாத்தை தூக்கி குழி தோண்டி புதைச்சாலும் சரி, நாங்க என்ன செய்ய மாட்டோம்? நோ ரியாக்ஷன். நாங்க ஃபங்க்ஷன் பண்ணின ரோபோ மாதிரி அப்படியே நின்னுக்கிறோம்னு இருந்தா அங்க ஈமான் சுவை கிடையாதுங்க. அது ஈமான் சுவை இல்ல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது, யாரையாவது நேசிச்சா அது யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்க்காக தான் இருக்கணும். அரசியலுக்காக இருக்கக்கூடாது, வேறு வேறு தேவைகளுக்காக இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், வேறு ஒரு காரணமும் கிடையாது. இப்படி நேசித்தால் ஈமானுடைய சுவையை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக சொல்லுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குஃபரிலே விழுவதை நெருப்பிலே விழுவதை போன்று நாம் வெறுக்க வேண்டும். காஃபிர்கள் குஃபர் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கிறது இருக்குதா இல்லையா? சிலை வணக்கம் இருக்குதா இல்லையா? கபர் வணக்கம் இருக்குதா இல்லையா? இத நெருப்புல போட்டா நமக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி வெறுக்கணுங்கிறான் அல்லாஹ். வெறுக்கிறோமா? பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது, சும்மா பேச ஒன்றும் செய்வானா, என்னண்டா நீ செஞ்சுட்டு போ, நாங்க ஒன்றும் பேச மாட்டோம். என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய வார்த்தையை ஒவ்வொரு ஹஜ் பெருநாளிலும் பேசுகிறோம் சகோதரர்களே. எத்தனை பேர் இப்ராஹிம் நபியை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம்? மூசா நபியை பற்றி பேசாத ஏதாவது ஒரு உரை இருக்கிறதா? ஆனால் மூசா நபியை போன்று எத்தனை பேர் வாழ்வதற்கு எத்தனைத்திருக்கிறோம்? வாழ்க்கை என்பது வெறுமனே அல்லாஹ் சொல்லி இருக்கிற இபாதத்துக்களோடு மாத்திரம் சுருங்கியதல்ல வாழ்க்கை. முதலாவது ஏகத்துவம், அதற்கு பிறகுதான் இபாதத்து. ஏகத்துவம் இல்லாத இபாதத்தால் எவ்வித பயனும் இல்லை. அல்லாஹ் நம்பல, அவன் தூதரை நம்பல, அல்லாஹ் மட்டும் வணங்குவேன் என்ற கொள்கை இல்லை. நீங்க எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவு நோன்பு பிடித்தாலும், எத்தனை ஹஜ்ஜுகள் செய்தாலும், எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் அதனால ஃபாய்தா இல்லை. கொள்கை இல்லாமல் என்ன ஃபாய்தா இருக்க போகுது? கொள்கை இல்லாமல் இருக்கிற இபாதத்துக்கள் யானை சாப்பிட்ட விளாம்பழத்தை போன்று இருக்கும். பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துக்களுக்கும் ஏகத்துவத்துக்கும் உள்ள ஒரு வரம்பாக இருக்கிற. யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு. இஸ்லாம் என்பது முதலில் அடிப்படை கொள்கையை தழுவியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சிலர் பேசிக் கொள்கிறார்களாம், தூக்கி உள்ள போட்டாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று பேஸ்புக்கில் ஜிஹாது செய்யக்கூடிய நிறைய ஜிஹாதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ள போட்டாங்களா? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்பாடா, இதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் நிம்மதி பெருமூச்சு தான்.
என்றெல்லாம் பேசுகிறார்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாம்? யாரை அப்பா தூக்கி உள்ளே போட்டார்கள்? அந்த மனிதன் செய்த குற்றம் தான் என்ன? உள்ளே தூக்கி போடும் அளவுக்கு அவர் மீது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு ஏன் வந்தது? இஸ்லாத்தை அவன் தூய வடிவிலே மாற்று மத மக்களுக்கும் புரிகிற விதமாக அவன் சொன்னானே, அதுதான் தப்பாய் போய்விட்டதா? இந்த இடத்திலே ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதிப்புக்குரிய எங்களுடைய நண்பர்களாக இருக்கிற, முகத்துக்கு முன்னால் சிரிக்கிற, முதுகுக்கு பின்னால் குத்துகிற 23 அமைப்பை சேர்ந்த தலைவர்களை நினைவூட்ட விரும்புகிறேன். கடந்த 7ஆம் தேதி எங்களுடைய ஆர்ப்பாட்டம் முடிந்து 2 அல்லது 3 நாட்களில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தோடு பேசுவதற்கென்று ஒரு குழுவை அமைத்ததாம். அடுத்த நாள் பத்திரிகையை பார்த்தவுடன் தான் எங்களுக்கு அது தெரியவே வந்தது. குழுவை அமைத்திருக்கிறார்கள், நல்ல விஷயம். குழு எங்களை சந்திப்பதற்காக அழைத்தார்கள், நாங்களும் போனோம். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், மறுப்பவர்கள் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து மறுக்க வேண்டும், மறுக்க மாட்டார்கள். அங்கே சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு போனோம். இன்றைக்கு சொல்லுகிறார்களே, அப்படி பேசியிருக்க கூடாது, அது தப்பு, இது தப்பு. இப்படி சொன்னவர்கள் அன்று செய்தது என்ன தெரியுமா? நாங்கள் உள்ளே நுழையும் போது எங்களை அவர்கள் வரவேற்ற விதம் இருக்கிறதே, ஒவ்வொருவரும் ஓடி வந்து எங்களை கட்டி தழுவி ஆற தழுவி கொண்டார்கள். அத்தனை பேரும் உங்களுடைய உரைகளை கேட்டு எங்களை அறியாமல் நாங்களே தக்பீர் சொல்லிவிட்டோம் அப்பா. அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அவர்களை அறியாமல் அவர்களே அல்லாஹ் மீது அல்லாஹ்வை புகழ்ந்து தக்பீர் சொல்லிவிட்டார்களாம். எங்களுடைய மனங்களில் எல்லாம் இருந்ததை உங்களுடைய வாய்களால் வெளியே கொண்டு வந்தீர்கள். அவருக்கு ஒருவன் இப்படி பேச மாட்டானா என்று கொதித்து போயிருந்தோம், நீங்கள் அதை செய்தீர்கள் அப்பா என்று பாராட்டியவர்கள், சீராட்டியவர்கள் சில வாதங்களை முன்வைத்தார்கள். பிறகு சொல்லுகிறார்கள், உங்களுடைய பேச்சால் இனவாதம் துளிர்விட்டது, வரிக்கு வரி பதில் கொடுத்தோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு எதிராக இன்றைக்கு அறிக்கை விட்டவர்கள் ஏழுமாக இருந்தால், முடியுமாக இருந்தால் நேருக்கு நேராக ஒண்டிக் கொண்டி வந்து நின்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசப்பட்ட விஷயங்கள் மார்க்கத்துக்கும் முரணானது என்பதை நிரூபிக்க சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வரமாட்டார்கள். ஏன் தெரியுமா? அடுக்கடுக்காக வாதம் வைத்தோம், அனைத்து வாதங்களையும் பாராட்டினார்கள். ஒருவர் சொல்லுகிறார் ஒரு கட்டத்திலே, உங்களோடு நாங்கள் இருந்தால் நீங்கள் சொல்வது அத்தனையும் சரிதான் என்பதை மனதார ஒத்துக்கொண்டு இருந்து விடுவேன் என்றார். சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம்? சொல்ல பேச தெரியவில்லை என்கிறார்கள். இவருக்கு பேச தெரியல, இப்படியா பேசுறது? ஒரே ஒரு ஹதீஸை தான் எடுத்து வைத்தோம், அத்தனை பேருக்கும் பேச முடியாமல் போனது. ஏன்? முஃப்திகள் வந்திருந்தார்கள், அவர்கள் ஃபத்வா குழுவில் இருக்கிறார்களாம், மொழியாக்க குழுவில் இருக்கிறார்களாம். என்ன கேட்டோம் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை சகோதரர்களே, ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோடு பேசுவதற்கு உர்வா என்கிற உர்வா என்பவர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், முகமதே சமாளித்து போய் விடுவோம், சண்டை வேண்டாம், அரபுகளோடு சண்டை பிடிக்க போக வேண்டாம், நாம் எல்லாம் சமாதானமா போவோம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க ஆக்கள் முகங்களே மாறி போயிருக்குது, பயந்த மாதிரி இருக்குது, ஏதாவது செஞ்சிருவாங்களோ மாதிரி இருக்குது, அதனால சமாதானமா போயிருவோமான்னு சொல்லி இவ்வளவு தாங்க சொன்னாரு. இதுக்கு நீ போயா, இதெல்லாம் தேவையில்லை, நாங்க நல்லா இருக்கிறோம், இப்படி ஒரு பதிலை சொல்லி இருக்கலாமா இல்லையா? ஆனால் உலக வரலாற்றில் அமைதிக்கு பேர் போன அபூபக்கர் சித்திக், நளினத்துக்கு பேர் போன அபூபக்கர் சித்திக், நிம்மதிக்கு பேர் போன அபூபக்கர் சித்திக், செலவழிப்பதற்கு பேர் போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே சொன்ன பதில் என்ன தெரியுமா சகோதரர்களே? உம்சுஸ் பி பதில் லாத் என்றார்கள். நாங்கள் கேட்டோம், உலமா பெருந்தகைகளே இதற்கு மொழியாக்கம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களே என்று கேட்டோம். அனைவரும் தலையை குனிந்தார்கள் வெட்கப்பட்டு. இதுக்கு நாங்க மொழியாக்கம் பண்றதா? சஹீஹுல் புகாரியின் தமிழாக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த அரபி வார்த்தைக்கு மொழியாக்கமே செய்யவில்லை அவர்கள். அவ்வளவு வல்கரான வார்த்தை. உன்னுடைய லாத் என்கிற சிலையினுடைய மர்ம உறுப்பை போய் சுவைத்து பார் என்றார்கள் அபூபக்கர் சித்திக். இதை சொல்லி முடிய நாங்கள் கேட்டோம், அப்துல் ராசிக் பேசியது தவறு என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பேசியதை தவறு என்று சொல்வீர்களா? இல்லை, சொல்ல மாட்டோம். நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நீங்கள் செஞ்சது தவறில்ல, மன்னிப்பு கேட்க தேவையில்லை, அறிக்கை வெளியிடுவதில்லை, எவ்விதமான அறிக்கையும் தேவையில்லை. எங்களுக்கு முன்னால் குறிப்பெடுத்துக் கொண்டார்கள், அறிக்கை தேவையில்லை, உங்களால் இனவாதம் பெருகவில்லை. நாங்கள் கேட்டோம், இந்த உரைக்கு பிறகுதான் பள்ளிவாயல்கள் தாக்கப்பட்டதா? இதற்கு முன்னால் தாக்கப்படவில்லையா? அலுத்கமை கலவரத்துக்கு என்ன காரணம் சொன்னார்கள்? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் ஹலாலை காரணம் சொன்னார்கள். நாங்கள் சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டோம். அவர்கள் ஹலால் சர்டிபிகேட் கொடுத்தாங்கிறதுக்காக நீ அடிச்ச என்று சொன்னா அது நியாயமாகாது.
நாங்கள் சொல்லவில்லை, அவன் அதை சொன்னான். அதனால் அலுத்கம கலவரத்துக்கு நீங்க தான் காரணம் என்று சொன்னா சரியாகுமா? சும்மா இருந்தார்கள். திருப்பி கேட்டோம், இல்ல தம்புள்ளை பள்ளிவாயல் எங்களால தான் தாக்கப்பட்டுச்சா? மையங்கன பள்ளிவாயல் எங்களால தான் மூடப்பட்டுச்சா? இப்ப இருக்கிற பல பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணமா? அனைத்து உலமாக்களும் அனைத்து புத்திஜீவிகளும் வாய் மூடி மௌனம் காத்தார்கள். மௌனம் காத்துவிட்டு இல்லை இல்லை உங்களால் ஒன்றும் நடக்கவில்லை, இன்றைக்கு கூட பத்திரிகைகளில் சொல்லி இருக்கிறார்களே தௌஹீத் ஜமாத் யாரோடும் இணைவதில்லை, மார்க்க விஷயத்தில் தனித்து நிற்பதை போன்று சமுதாய விஷயத்திலும் தனித்துத்தான் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று ஒருவர் வேர்க்க விறுவிறுக்க பாய்ந்து விழுந்து கொண்டு கருத்து சொன்னார். திருப்பி கேட்டோம், நாங்கள் உங்களோடு சேரவில்லையா? முதலாக இனவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட கூட்டத்திலே ஹோட்டலிலே கொழும்பிலே நடைபெற்றதே நாங்கள் கலந்து கொண்டோம். எடுத்த முடிவுகள் என்ன? மஹிந்த ராஜபக்சே சந்திப்பதாக முடிவெடுத்தோம். வந்தீங்களா? செஞ்சீங்களா? ஒவ்வொரு இயக்கமாக படிப்படியாக ஏறினோம் நண்பர்களே. ஒவ்வொரு இயக்கமாக சென்றோம். ஜம்மியத்து ஷபாபுக்கு போனோம். மத்த தௌஹீத் பேர் தாங்கி இயக்கங்களுக்கு போனோம். ஜமாத்தே இஸ்லாமிக்கு போனோம். ஜம்மியத்துல் உலமாவுக்கு கடிதம் அனுப்பினோம். சந்திக்க வேண்டும், இனவாத பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அத்தனை பேரும் ஒத்துமையாக செயல்படுவோம். எங்களுக்கு சில பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லக்கும் தீனக்கும் வலிய தீன். குர்ஆன் வசனம், உங்க பாதை உங்களுக்கு, எங்க பாதை எங்களுக்கு என்றார்கள். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று இன்முகத்தோடு வெளியேறினோம். சில பேர் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாத்துக்கிறீங்க. ஜம்மியத்துல் உலமா கடிதத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சீல் பண்ணி நாங்கள் தலைவர் வந்தவுடன் பேசுவோம் என்றார்கள். இன்றைக்கு 4 வருடமாக தலைவர் நாட்டுக்கு வரவே இல்லையா? இதையெல்லாம் கேட்டோம். இறுதியாக கடிதத்துக்கு மேல் கடிதம் சந்திப்பதற்கான முயற்சியை செய்து இறுதியாக உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், குர்ஆன் விவாத அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்திலே குர்ஆன் விவாத அழைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், விவாதத்துக்கு நாங்கள் தயார், அகிலங்கை ஜம்மியத்துல் உலமா விவாதத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழால் உங்களுடைய பேனருக்கு கீழே நாங்கள் உங்கள் ஆட்களாக இருந்து இந்த விவாதத்தை நடத்தி தருகிறோம் என்று சொன்னோம். நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். இப்படி எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா இப்படி தோணவே இல்லையே, இப்படி எல்லாம் நெகிழ்வாக இருப்பீர்களா? நாங்கள் உடனே தலைவர் வந்ததோடு பதில் சொல்லுகிறோம் என்று இமெயில் அனுப்பினார்கள். இன்றைக்கும் இருக்கிறது. இதுவரைக்கும் தலைவர் வரவில்லையா? கேட்டோம். புறக்கணித்தது நாங்களா நீங்களா? ஒப்புக்கொள்கிறோம் 100% நாங்கள் தான் உங்களை புறக்கணித்திருக்கிறோம் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள். இன்றைக்கு பத்திரிகையில் விடுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இவங்க ஒத்து வர்றதில்லை, இவங்க தனித்தனியா போறாங்க. திரும்ப கேட்டோம், ஒவ்வொரு விஷயத்துக்காக பதில் சொன்னோம், அனைத்தையுமே ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு விட்டு என்ன காமெடி தெரியுமா சகோதரர்களே? பத்திரிகையை நீங்கள் படித்திருப்பீர்கள், 23 அமைப்புகளும் கையெழுத்திட்டு அறிக்கை வெளியிட்டார்கள் என்று போட்டிருக்கிறார்கள். நான் சவால் விடுகிறேன், முடியுமாக இருந்தால் இன்றைக்கே இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்வோம். 24 மணி நேரத்துக்குள் நீங்கள் 24 அமைப்பினுடைய பொறுப்பாளர்களும் கையெழுத்திட்ட கையெழுத்து பிரதிகை 7 என்றால் காட்டுங்கள் பார்க்கலாம். ஏன் சொல்றேன் தெரியுமா? அங்க மசூரா கூடினது வெறும் 8 இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அங்கு கையெழுத்திடவே இல்லை. கையெழுத்திட்டதாக சமுதாயத்திற்கு போய் சொன்னார்கள். சிங்கள மக்கள் கொதித்து போயிருக்கிறார்களாம், அடக்க வேண்டுமாம், அதற்கு அறிக்கை விட்டார்களாம். உலகத்திலேயே சிங்கள மக்களை அடக்குவதற்காக தமிழ் மொழியில் அறிக்கை விட்ட ஒரே புத்திசாலிகள் இவர்கள் மட்டும்தான். எப்படி சிங்கள மக்களுக்கு கொதிச்சு போயிருக்கிறார்களா, தனியே செய்ய போறாங்களா? தமிழ் மொழியில் அறிக்கை, குறைந்தது ஆங்கிலத்தில் வெளியிட வேண்டாம். எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைப்பதற்காக கங்கணம் கட்டி அலைகிறார்கள். தெரியும், இவைங்களை நமக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா தலைமை பதவி கைமாறினாலும் கைமாறிடும். இவங்களோட இணைஞ்சு ஒருவர் சொல்லுகிறார், நினைவூட்டுகிறேன், ஒருவர் சொல்லுகிறார், நாம தானே இருக்கிறோம், இவர்களை வேற யாரும் இல்லை தானே. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த தௌஹீத் ஜமாத் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க எங்களுக்குள்ள உங்களுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன தெரியுமா? எஸ்டிஎஃப். ஏன் இந்த பேர் வச்சிருக்கிறோம் தெரியுமாங்க? நாங்க ஆர்சிசி என்று வெள்ள நிவாரணம் செய்யறதுக்காக ஒரு குழுவை அமைத்திருந்தோம். வெள்ளம் பெட்டிய வெள்ள நேரத்திலே அது பேருக்கு தான் நாம அமைச்சிருந்தோம். நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பேருக்கு தானே அமைச்சோம். ஏன் தெரியுமா? நாங்கள் ஆர்சிசி என்று அமைத்து விட்டு ஆர்சிசி என்ற எந்த இடத்திலெல்லாம் துப்புரவு பணி நடந்ததோ அத்தனை பணிகளையும் வெளியிலே எங்களை பற்றி பேசாமல் இந்த தௌஹீத் ஜமாத் எங்களுக்காக செய்தது. நாங்க போன் போட்டு சொல்லுவோம் தௌஹீத் ஜமாத்துக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு போய் பாருங்கன்னு. உடனே தொண்டர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் எஸ்டிஎஃப் பேர் வச்சிருக்கிறோம். வெள்ள நிவாரணத்தில் இவர்களை முந்த முடியவில்லை, செயல்பாட்டில் இவர்களை முந்த முடியவில்லை, உங்களோடு எங்களால் போட்டி போட முடியவில்லை. பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு விட்டு முதுகிலே குத்தினார்கள் அறிக்கை விட்டு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? ஃபமை யுமின் பிரப்பிஹி ஃபலா யகாஃபு பக்ஸன் வலா ரஹகா.
அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகிறான், தமது இறைவனை நம்புகிறவர் நட்டத்தையும் அநீதி இழைக்கப்படுவதையும் அஞ்சவே மாட்டார். அல்லாஹ் சொல்லிட்டான், யாரு அல்லாஹ்வை நம்புறானோ அவன் அதனால வர நஷ்டத்தையும் அதனால வர விளைவுகளையும் பொருட்படுத்தவே மாட்டான். அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அவனுக்கு ஒரு பயம், அதனால ஒரு பயமே இல்லை. சிந்திச்சு பாருங்க, என்ன நினைத்தார்கள்? கைது பண்ணி உள்ளே அழைத்து செல்லும் போது அவன் எப்படி அழுதானோ அப்படி இவன் அழுவான் என்று நினைத்தார்கள். நாங்கள் ஏகத்துவவாதிகள், கொள்கைக்காக வாழ்கிறோம். ஒரு ஜேவிபி காரனுக்கு இருக்கிற கொள்கை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. சிந்தித்து பாருங்கள், அவன் கொள்கைக்காக வாழ்கிறான். நம்மிடத்தில் என்ன கொள்கைக்காக வாழ்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அது மாத்திரமல்ல நண்பர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சில பேருக்கு அடுத்த மதத்தை சேர்ந்த நண்பர்களை பார்க்கும் போதே பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வமை யதுஉ அல்லாஹி இலாஹன் நாகர் லா புர்ஹான லஹு. எவன் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறானோ அவனுக்கு அதை பற்றிய எந்த ஆதாரமும் இருக்காது. ஏன்பா பயப்படுறேன்னு கேட்கிறான். இத மாதிரி ஒரு வசனம் உள்ளத்தை தைக்க வேண்டாம், இரத்த நாளங்களில் எல்லாம் ஊற்றெடுத்து ஓட வேண்டாம், மூளையை எட்டி பிடிக்க வேண்டாம். எவன் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறானோ, எவன் சிலையை வணங்குகிறானோ, எவன் கபரை வணங்குகிறானோ, எவன் அவுலியாக்களை வணங்குகிறானோ லா புர்ஹான லஹு, அவனுக்கு அதை பற்றி எந்த ஆதாரமும் இருக்காதப்பா. அல்லாஹ் தான் நிரந்தரமான கடவுள், நிரூபிக்க முடியாது. அதான் பேச வர மறுக்கிறான், மேடைக்கு வர மறுக்கிறான், வாயா டிபேட் பண்ண. சில பேர் சொல்லுகிறார்கள், ஜமாத்தையே தடை செய்ய போறாங்களா, என்ன செய்ய போகிறார்கள் பார்ப்போம், வழிகேடர்கள். இந்தியாவிலே நண்பர் ஜாக்கிர் நாயக்குடைய ஐஆர்எஃப் நிறுவனத்துக்கு 5 வருட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களை திட்டுகிற அதே நண்பர்களும் அவரை வழிகேடர் என்று சொல்வீர்களா? ஸ்ரீலங்கால நம்மள தடை செய்ய போறாங்களா, அதனால வழிகேடுங்க, தடை செய்யத்தான் வேணும். அவர் 5 வருஷம் ஓடடி தடை விதிச்சிட்டான், முந்தின நாள் அறிவிச்சிட்டான். அதுக்கு தடை விதித்ததால் தடை விதிப்பு தான் நேர்வழியையும் வழிகேட்டையும் தீர்மானிக்க போகிறதா? அவருக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி எடுக்க போகிறீர்களா? எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த பயணம் எந்த அளவுக்கு போகும் தெரியுமா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். கொள்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள். கொள்கையின் விட்டுக் கொடுப்பு கடைசியில் எங்கு போய் நிற்கும் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கிறான், வலன் தர்ல அன்க, நபியே அவர்கள் உங்கள் வலம் தர்ல அன்கல் யஹூது வன் நஸா வலன் நஸாரா, யஹூதிகளும் நஸாராக்களும் உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். ஹத்தா எதுவரைக்கும் தெரியுமா? தத்தபி மில்லத்தஹும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற வரைக்கும். நீங்க என்னதான் அவர்களுக்கு அடித்தாலும், வெள்ளப்புடவை விரிச்சாலும், கையை கட்டி நின்றாலும், அவர்களுக்கு காலில் விழுந்து கும்பிட்டாலும், நீங்கள் அந்த மதத்திற்கு செல்லுகிற வரைக்கும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். முஸ்லிம் தான் பார்ப்பான், நீ என்ன கூத்து போட்டாலும் சரி, என்ன பிதியத்தை எந்த சிறுக்க செஞ்சாலும் சரி, அவன் பார்வை முஸ்லிமாக இருக்கும். அவர்களுக்கு தேவை நீங்கள் மதம் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இவன் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. நீங்க எது வரைக்கும் புரிந்து கொள்ள மாட்டான் தெரியுமா? நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய நேர்வழி தானப்பா நேர்வழி. அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சில செய்திகளை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு பேசுகிறார்களே, இன்றைக்கு விமர்சிக்கிறார்களே, ஏளனமாக பார்க்கிறார்களே, அந்த நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த சில சம்பவங்களை பாருங்கள். மக்கமா நகரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்விலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த இடத்துக்கு உக்பத் இப்னு அபீ முஅய்த் என்கிற காபிர் வருகிறான். அபூஜஹல் சொல்லுகிறான், உக்பாவே, யார் இந்த முஹம்மதுக்கு துன்பம் விளைவிப்பவர் யார் என்று கேட்கிறான். கேட்கிற போது உக்பத் இப்னு அபீ முஅய்த் தன்னுடைய கையிலே இருந்த ஒரு துண்டை எடுத்து நபிகள் நாயகத்துடைய கழுத்தை இறுக நெருக்குகிறான். ரசூலுல்லாஹ் துடிதுடித்து போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வால் தாங்க முடியவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக கண்ணுறுகிறார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகத்தை கண்டவுடன் அபூபக்கரால் தாங்க முடியவில்லை. ஏன் தாங்க முடியவில்லை தெரியுமா? ஈமானை சுமந்த உள்ளமப்பா, உன்னுடைய ஒரு சகோதரன் பாதிக்கப்படும் போது உன்னால் எப்படி அப்பா அதை சந்தோஷமாக உணர முடிகிறது? எங்களை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே விஷயத்திற்காக, எங்களை பிடிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஏகத்துவத்தை பகைத்துக் கொள்கிறீர்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுத்து நெரிக்கப்படுகிற அந்த நிமிடம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஓடோடி சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி விட்டு சொல்கிறார், அத்தகுதுலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இவரை கொல்ல பார்க்கிறீர்களே அப்பா.
சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க மாட்டேன், சிலைகளுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ்வைத்தான் வணங்குவேன், உன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய தகப்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை சொன்ன ஒரே காரணத்திற்காக ஜெயில் தண்டனை என்றால் அந்த தண்டனையை சுவைப்பதற்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் அதை சுவைப்பதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கிறோம். நபிகள் நாயகத்திற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டம் வருகிற நேரத்தில் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தை நமக்கெல்லாம் படிப்பினையாக வேண்டாமா? அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். உஹது போர்க்களத்திலே எதிரிகள் எல்லாம் அடுத்த பகுதியில் நிற்கிறார்கள். எதுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? கஷ்டம் வருகிற நேரத்தில் ஆனந்தப்படுகிறார்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன், சிந்தித்து பாருங்கள். உஹது போர்க்களத்திலே அத்தனை பேரும் அடுத்த பகுதியிலே நிற்கும் போது இந்த பகுதியிலே முஸ்லிம் தலைவர்கள் நிற்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய படை நிற்கிறது. அந்த பகுதியிலே இருக்கிற அபூ சுஃபியான் மக்களை பார்த்து கேட்கிறார், அஃபில் கௌமி முஹம்மத், உங்களுக்கு மத்தியிலே முகமது இருக்கிறாரா கேட்கிறார். கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துஜீபுஹு, பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி அபூ சுஃபியான் கேட்கிறார், அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, அபூ குஹாஃபாவின் மகன் அபூபக்கர் அங்கே இருக்கிறாரா சத்தம் போட்டு கேட்கிறார் எதிர்த்தரப்பட்ட. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லா துஜீபுஹு, அவருக்கு பதில் சொல்ல வேண்டாம். திரும்ப கேட்கிறார், அஃபில் கௌமி இப்னுல் கத்தாப், அங்கே கத்தாபுடைய மகன் உமர் இருக்கிறாரா என்று கேட்கும்போது அதற்கும் பதில் போகவில்லை. உடனே அங்கே இருக்கிற அபூ சுஃபியான் சொல்லுகிறார், என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஃபகால அபூ சுஃபியான் சொல்லுகிறார், இன்ன ஹாவுலாய் குதிலு, அவர்கள் அத்தனை பேருமே கொல்லப்பட்டு விட்டார்கள். ஃபலவ் கானு அஹியான், அவர்கள் உயிரோடு இருந்தால் பதில் சொல்லி இருப்பார்கள். எல்லாரையும் போட்டு தாக்கிட்டோம், முகமது ரசூலுல்லாஹ் கொண்டுட்டோம், அபூபக்கரை கொண்டுட்டோம், உமரை கொண்டு விட்டோம், அத்தனை பேரும் சீன் அவுட்டுப்பா என்று சொல்லி அபூ சுஃபியான் சொல்லுகிறார். சொல்லும் போது இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்கிற நிலை வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். எழும்பி சொல்லுகிறார்கள், கதபுத யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் எதிரியே நீ பொய் சொல்லிவிட்டாய் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் எதிரியே நீ பொய் சொல்லிவிட்டாய் அப்பா, எங்களுக்கு மத்தியில் நாங்கள் எல்லாம் செத்து விட்டதாக நினைக்கிறாயா? கொள்கையை சாகடித்து விட்டோம் என்ற ஆனந்தமா, இழுத்து மூடி விடுவோம் என்ற மத்தாப்பா, என்ன நினைக்கிறாய்? கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அபூ சுஃபியான் கேட்கிறார் உடனடியாக, ஹுபுலே, உன்னுடைய படை வென்று விட்டது. ஹுபுல் என்கிற சிலையை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய படை வென்று விட்டதப்பா என்று சொல்லும் போது அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜீபுஹு, இப்ப பதில் சொல்லுங்கங்கறாங்க. பதில் சொல்லாதீங்கப்பா, வாயை மூடிக்கிறங்க, வெட்டி போட்டுருவான், கொண்டு போட்டுருவான், 1000 பேர் சாகரடியா இருக்கானா, 100 பேர் சாகரடியா இருக்கானா, நமக்கு எதுக்குப்பா வம்பு என்று நபிகள் நாயகம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஜீபுஹு, பதில் சொல்லுங்கள். எப்படி பதில் சொல்வது நபிகள் நாயகமே என்று கேட்கும் போது, கூலு அல்லாஹு அலா வ அஜல், என்ன சொல்ல சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் தான் மிக பெரியவன், அவன் போதுமானவன், இந்த பதிலை போய் சொல்லுங்க. என்னடா உன்னுடைய கடவுள் பெரியாளா? கற்பனை கடவுளை எங்களுடைய ரப்போட நீ வந்து போட்டி போட வைக்க போறியா என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அபூ சுஃபியான் சொல்லுகிறார், அபூ சுஃபியான் திருப்பி சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லகும், எங்க கிட்ட உஸ்ஸாங்கிற கடவுள் இருக்குது, உங்ககிட்ட உஸ்ஸா என்கிற கடவுள் இல்லை. உஸ்ஸாங்கிற கடவுள் அவ்வளவு பெருசுங்க, அவ்வளவு சக்தின்னு நினைச்சுக்கிட்டு தான் இங்க அதை சொல்லி சொல்றான். எங்க கிட்ட உஸ்ஸாங்கிற கடவுள் இருக்குது, உங்ககிட்ட உஸ்ஸாங்கிற கடவுள் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜீபுஹு, பதில் சொல்லுங்களப்பா. எப்படி பதில் சொல்வது நபிகள் நாயகமே என்று கேட்க, மானா கூலு, நாங்கள் என்ன சொல்லுவது கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலா லகும், எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் இல்லை. சொல்லு, யாரு பொறுப்பாளர்? எங்க போய் தொங்குவாங்க? யாரு காப்பாத்துவா? ஒருவரும் தேவையில்லை. நாங்கள் எந்த அரசியல் கட்சியையும் நம்பி இல்லை, எந்த ஆட்சியாளரையும் நம்பி இல்லை. நாங்கள் அரசியலே வேண்டாம் என்று இருப்பவர்கள். எங்களுக்கு ஆன்மீக பிரச்சாரம் தான் முக்கியம், ஏகத்துவம் தான் முக்கியம். எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் தனிமைதான். ஆனால் அல்லாஹு மௌலானா வலா மௌலாலக்கும், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், உங்களோடு அல்லாஹ் இல்லை. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு சொன்ன பதில். சிந்தித்து பாருங்கள்,
நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜமாத் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக உண்டாக்கப்பட்டது. இந்த மார்க்கத்தை அழித்து நொறுக்குவதற்கு எவனாலும் முடியாது. அது நடக்கவே நடக்காது. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், அல்லாஹ்வுடைய ஜோதியை தங்களது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் வளர்த்தே தீருவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஜோதியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஜோதியை மார்க்கத்தை பூரணப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய திருமறை குர்ஆன் வசனத்தை நாம் எல்லாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த செய்திகளை நாம் நிதர்சனமாகவும் பார்க்கிறோம். கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பதாக நேற்று இனவாதிகள் ஒரு கூட்டம் போட்டிருந்தார்கள். அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வீடியோவிலே அவர்கள் பேசிய செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ஜோதியை அணைக்க முடியாது என்பதை அவர்களை ஒத்துக்கொண்ட காட்சியையும் பார்த்திருப்பீர்கள். தௌஹீத் என்றால் என்ன என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை அவர்கள் வாயினாலேயே அல்லாஹ் தஆலா சொல்ல வைத்தார். தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீத் ஜமாத் என்றால் யாரு, இவங்களுக்குள்ள பவர் என்ன, இவங்க எப்படிப்பட்டவங்க. இந்தியாவிலே ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்கள் தௌஹீத் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். எப்படி மேற்கொள்றாங்க தெரியுமா? நம்ம மார்க்கத்தில் உள்ள மாதிரி மார்க்கத்தில் இல்லாத காரியம் எல்லாம் உள்ள நுழைச்சி இல்லை. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் எப்படி இஸ்லாம் இருந்ததோ அதே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். அதே காரியத்தை இலங்கையிலே செய்கிற அமைப்பு தான் இந்த தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிவிட்டு அவரே சொல்லுகிறார், சாதாரணமாக இட போற்றாதீங்க, பள்ளிகளை அடிக்காதீங்க, வேற வேற காரியம் பண்ணாதீங்க, அதனால ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. நம்ம சேவிஸ் எல்லாம் அவனே பட்டியல் போடுறான், இன்னென்ன மாதிரி செய்யறாங்க, இன்னென்ன மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க, இப்படி எல்லாம் வீரியமா வளர்ந்துருக்கிறாங்க. அதனால அவர்களை சிந்தனா ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும், வேற விதத்தில் எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, கரெக்டா ஒரு செட்டப்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒருவரை கைது செய்து உள்ளே வைத்து விட்டார்கள் என்று ஆனந்தப்படுபவர்களாக இருந்தாலும், கவலைப்படுகிற நண்பர்களாக இருந்தாலும், அனுதாபிகளாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்கொன்றும் ஞானசார தேரரோடு சண்டை பிடிக்க வேண்டும் என்று பரம்பரை பகை இல்லை. பொதுபல சேனாவுக்கும் எங்களுக்கும் பரம்பரை எதிரிகள் அல்ல. சிகலராவைக்கும் எங்களுக்கும் எதுவும் காணி பிரச்சனைகள் அல்ல. வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளது, நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிறோம். அவன் அல்லாஹ்வை தவிர வேறு அத்தனையும் வணங்க வேண்டும் என்கிறான். நாங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறோம், அவன் எல்லாத்தையும் வணங்கணுங்கிறான். இது முதல். இரண்டாவது, அவன் முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாதம் கக்குகிறான். அல்லாஹ்வை அவஜாத்திக தெவியா என்றான். அல்லாஹ்வுக்கு ரெண்டா மூன்றா என்று கேட்கிறான். முகமது நபியை கேவலப்படுத்துகிறான், குர்ஆனை கேவலப்படுத்துகிறான், முஸ்லிம்களை தொடர்ச்சியாக கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் நாங்கள் வாய் திறப்பதனால் தான் பிரச்சனை என்று பேசக்கூடிய மேதாவிகள் நாங்கள் வாயை மூட தயார். தயவு செய்து நீங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுங்கள். எங்களுக்கு பேச தெரியாது என்கிறீர்கள், சரியப்பா, நீங்கள் அழகான முறையில் பேசி இதற்கு பதில் சொல்லுங்கள். மாடர்க்க கூடாது என்கிறான். ஏன் கூடாது என்று பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்தீர்களா? இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டிலே சக வாழ்வுக்காக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு தர்ஜுமாவை வெளியிட்டோம். அந்த தர்ஜுமா வெளியீட்டுக்கு எத்தனை தடைகள் வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு முறை அந்த குர்ஆன் தர்ஜுமாவை எடுத்து பாருங்கள். இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த இரண்டாவது நாள் பாணந்துறையிலிருந்து ஒரு சட்டத்தரணி, சிங்கள சட்டத்தரணி எங்களை தொடர்பு கொண்டார். நண்பர்களே, தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு குர்ஆன் பிரதி வேண்டும், பல நாட்களாக தேடுகிறேன், கிடைக்கவில்லை என்றார். கொடுத்தோம். ஒரே நாள் இரவில் அதனுடைய முன்னுரை முழுவதுமாக படித்து முடிக்கிறான். கிட்டத்தட்ட 30 பக்கங்களுக்கு மேலாக இருக்கிறது. குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, குர்ஆனுடைய இசை நயம், குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பதற்கான ஆதாரங்கள், தர்க்க ரீதியான ஆதாரங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்ட பக்கங்கள் எல்லாம் படித்துவிட்டு அவர் ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்றாரு. நீங்கள் மொழியாக்கம் செய்திருக்கிற குர்ஆனை படித்தேனப்பா, அதை படித்ததிலிருந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. விரைவிலேயே ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்குள் நான் முழு குர்ஆனையும் படித்து முடித்து விடுவேன், நான் அதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறேன் என்கிற அழகான வாசகங்களை போட்டு அவர் மெசேஜை ரிப்ளை பண்றாரு. சொல்ற மதமாற்றம் செய்யறாங்க. நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
குர்ஆனை படித்தால் எது சரி எது தவறு என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வான். இன்றைக்கு சராசரியாக இந்த நாட்டிற்குள் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 200-300 தர்ஜுமாக்கள், சிங்கள தர்ஜுமாக்கள் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. நீங்க பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொருவரையும் சந்தித்து திருமறை குர்ஆன் கொடுக்கப்படுகிறது. யார் இதை செய்தீர்கள்? யார் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தீர்கள்? சிங்கள மொழியிலே 18க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் இஸ்லாம் தொடர்பாக. யார் இதை செய்தீர்கள்? மாற்று மதத்தவர்கள் அழைத்து இஸ்லாம் பற்றி விமர்சனங்களை முன்வையுங்கள், சிரித்த முகத்தோடு பதில் தருகிறோம் என்று நிகழ்ச்சி நடத்துகிறோமே. இந்த நாட்டில் யாரப்பா இதை செய்தீர்கள்? உங்களுக்கு இதை செய்வதற்கு தைரியம் வந்து விடுமா? சிலைய வணக்கம் கூடாதுங்கிறீங்க, அது எப்படி சரியாகும் என்று கேட்டாலே நம் மக்களுக்கு கீழே இருந்து நடுங்க ஆரம்பிச்சிரும். இதை கேட்டுட்டானே என்ன சொல்றது? சிரித்துக் கொண்டு பதிலளித்தோம். கடைசியாக வரக்காமுறை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பதாக 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு நிகழ்ச்சி வரக்காமுறையில் நடைபெற்றது. அந்த சிங்கள மொழியிலான நிகழ்ச்சிக்கு பொதுபல சேனா இயக்கத்தை சேர்ந்த ஒரு அனுதாபியே வந்தார். 6 கேள்விகளை கேட்டார். பாருங்க, சீடி எடுத்து பாருங்க. 6 கேள்வி கேட்டாரு. 4வது கேள்விக்கு பதில் சொல்லும் போதே எனக்கு இதுக்கு மேல நிக்க முடியாது என்று சொல்லி பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடினான். சுமார் 45க்கும் மேற்பட்ட மாற்று மத நண்பர்கள் கடைசி வரை அமர்ந்திருந்து அவர் என்ன சொன்னாலும் உங்களுடைய நாங்கள் கேட்க தயார் என்று கேட்டு குர்ஆனை கேட்டு வாங்கிவிட்டு சென்றார்கள். எந்த குர்ஆனை தடுத்து, எந்த குர்ஆனுக்கு எதிராக வழக்கு போட்டு இன்றைக்கு எந்த ஆசாத் சாலி என்கிற மகாத்மா துடித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மகாத்மா அன்றைக்கும் துடித்தார், குர்ஆனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தார். ஒன்றும் செய்ய முடியவில்லை. மக்கள் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி எத்தனையோ பேர் துடித்த வரலாறு ஒன்று, எத்தனையோ அபூஜைகளை இந்த ஜமாத் கண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவதில்லை. இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒன்றும் வந்தேறு குடிகள் அல்ல. இயற்கையில் என்ன உண்டாயிடுச்சு தெரியுமா? அன்றைய முந்தின நாள் ஒரு ரஞ்சன் ராமநாயக்குடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே ஒரு வீடியோ பதிவேற்றி இருக்கிறார். ஒரு உலமா பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நாங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்கள் எங்களை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள். யாரப்பா சொன்னார் நாங்கள் அரபு நாட்டு இறக்குமதி என்று? நாங்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நாம வெளிநாட்டுக்காரன் அவனே நினைச்சுக்கிறான். நாம வெளிநாட்டுக்காரன் இல்லப்பா, நாம இந்த நாட்டுக்காரன். அது மட்டுமல்ல நண்பர்களே, நாம் இந்த நாட்டின் மைந்தர்கள். 2வது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மிடத்திலே சத்தியம் இருக்கிறது, நம்மிடத்திலே இஸ்லாம் இருக்கிறது. சிறுபான்மை மக்களாம், வாயை மூடிக்கொண்டு இருந்து விட வேண்டுமாம். நாம கொஞ்சம் பேர் இருக்கிறோம். எல்லாரும் இந்த பத்திரிகை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷேக் அஷேகுமார்கள் எழுதுகிற வாசகம் என்ன தெரியுமா? சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை இடத்தில் இப்படி பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகத்தை விட ஒரு சிறுபான்மை சமுதாயமா மக்காவிலே? மக்காவில் எல்லாரும் காபிருங்க, ரசூலுல்லாஹ் மட்டும்தான், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் ஒரு சொற்பமான கூட்டம். உலகத்தில் அத்தனை பேரும் காபிர். ரசூலுல்லாவும் அவரை சார்ந்திருந்த ஒரு சொற்பமானவர்கள் மட்டும்தான் முஸ்லிம். அந்த நேரத்திலே அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன தெரியுமா? என்ன வசனம்? தொழுங்க இல்ல, நோன்பு பிடிங்க இல்ல, பொறுமையாயிருங்க இல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் என்கிற வணங்கப்படுகிற கடவுள் அவன் ஒருவன் தான் சொல்லுகிறார்களே. சிறுபான்மை மக்கள் சிலை வணக்கத்துக்கு எதிராக பேசாதீங்க, அதுக்கு எதிராக பேசாதீங்க, இதுக்கு எதிராக பேசாதீங்கன்னு சிறுபான்மை மக்களிலும் பெரிய சிறுபான்மை மக்களாக இருந்த நபிகள் நாயகத்துடைய சமூகத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது. அது மட்டுமல்ல, சொல்லுகிறார்களே இவர்கள் தூஷித்து விட்டார்கள். குர்ஆன் வசனம் கொஞ்சத்தை காட்டுறாங்க. எல்லாமே தெரியுமா? அடுத்த கடவுளுக்கு திட்டக்கூடாது, அடுத்த மதத்துக்கு திட்டக்கூடாது, இந்த வசனங்களா எடுத்து காட்டுறது. நாங்க அடுத்த மதத்துக்கு அங்க திட்டினோம். தெளிவாக சட்டத்தரணி அவர்கள் கோர்ட்டிலே அன்றைய விசாரணையில் கேட்டார். நாங்கள் பௌத்த மதத்துக்கு திட்டவில்லை, பௌத்த மதத்தை தூஷிக்கவில்லை. ஞானசார என்பவர் பௌத்த மதம் அல்ல, அவர் ஒரு தனி மனிதர். அவருக்குத்தான் ஏசினோம். ஏன் ஏசினோம்? அவர் எங்களுக்கு ஏசினார். அதற்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கிறோம், அதற்கு ரிப்ளையை கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த மக்கமா நகரத்திலே அல்லாஹ் என்ன வசனம் இறக்கிறான் தெரியுமா? தப்பத்தி யதா அபீ லஹபின் வதப். ஓதுகிறோமே, அபூ லஹபுடைய கைகள் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், அவன் மனைவி நாசமாகட்டும். இந்த வசனம் எங்கு இறங்கியது தெரியுமா? மக்காவில் இறங்கியது. நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏகத்துவவாதிகளுடைய நெஞ்சை பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு வசனம் இது. அபூஜகளுக்கு எதிராக சிறுபான்மையிலும் சிறுபான்மையிலும் சிறுபான்மையாக இருந்த சமுதாயத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது. அபூஜகள் நாசமாகட்டும், அபூ லஹப் நாசமாகட்டும், அவன் ஃபேமிலி நாசமாகட்டும். நாங்கள் இப்படி சொல்லவில்லை. அவன் நாசமாகட்டும் என்று சொல்லல, அவன் ஃபேமிலி நாசமாகட்டும் என்று சொல்லல. ஒருவர் கேட்டார், திடீரென்று கேட்டார். அந்த மசூராவிலே 23 கூட்டத்தினர் கேட்டார்கள், இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி என்கிறீர்களே, இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார், நீங்கள் சிலைகளை உடைப்பீர்களா?
ஒரு கேள்வி கேட்டார், நீங்க சிலையை உடைப்பீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வந்து குர்ஆன்ல லெட்டர்ஸோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? நாங்கள் திருப்பி கேட்டோம், நாங்கள் ஞானசார என்கிற ஒரு தனி மனிதனுக்கு பேசினோம் என்பதற்காகவே வரிந்து கட்டி கொண்டு மசூரா நடத்துவதற்கு பத்திரிகையில் அறிவிப்பு விடுத்து விட்டு வந்திருக்கிறீர்கள். அதை செஞ்சிருந்தோம்னா எங்களை காஃபிர்னு ஃபத்வா கொடுத்துருவீங்க நீங்க. அது மட்டும் சொல்லல, நல்ல அல்லாஹ் காப்பாத்தினான். அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் அந்த காலத்திலே மரணித்து விட்டார்கள். இந்த காலத்திலே அமைச்சர் அஷ்ரப் இருந்து சோமஹாம்துருவோடு இந்த காலத்திலே ஆர்குமெண்ட் பண்ணி இருந்தார் என்றால் சொன்னோம். நீங்கள் எல்லாம் சொல்கிறீர்களே அமைச்சர் அஷ்ரப் இருக்கணுமப்பா, எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? வரிக்கு வரி பதிலப்பா, என்ன திறமை, இப்படி எல்லாம் புகழ்கிறீர்களே. அந்த அமைச்சர் அஷ்ரப் இன்றைக்கு இருந்து இதே ஃபேஸ்புக்கும் இதே வாட்ஸ்அப்பும் இருந்து இதே 23 கூட்டத்தினுடைய கூட்டு தலைமைத்துவம் இருந்திருந்தால் எங்களுக்கெல்லாம் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கும். யாருக்கு அறிக்கை வெளியாகிருக்கும்? அமைச்சர் அஷ்ரஃபுக்கு எதிராக. ஏன் தெரியுமா? பேச தெரியாது, இவருக்கு நடக்க தெரியாது, இவருக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? மனிதர்களை கண்டாலே பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் எங்கோடு இருக்கிறான், நாங்கள் எதற்கும் அஞ்சவில்லை. அல்லாஹ் இந்த ஜமாத்தின் மூலமாக எத்தனையோ பணிகளை செய்கிறான். லங்காதீப பத்திரிகையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இறுதா லங்காதீபை பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டிலே இரத்த தானத்திலே முதலிடத்தில் இருக்கிறோம், சமுதாய பணியிலே முதலிடத்தில் இருக்கிறோம், மார்க்க பிரச்சாரத்திலே முதலிடத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் எங்களுக்கு ஏசினாலும் கொஞ்சம் பேர் கேட்கிறார்கள், இவ்வளவு செஞ்சும் இவர்கள் அசரவில்லையே. இவ்வளவு பிரச்சனைக்குள்ள எங்களுடைய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மாற்று கருத்தில்லை. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் எங்களுடைய உரைகள் எல்லா இடத்திலும், எங்களுடைய பயான்கள் வளமை போன்று நடக்கிறது, திருமண பிரச்சாரம் வளமை போன்று நடக்கிறது, பிரச்சாரங்கள் வளமை போன்று நடக்கிறது, எந்த குறைபாடும் வரவில்லை. எங்களுடைய கட்டுரைகள் வளமை போன்று வெளியாகிறது. எல்லா ஏன் நினைக்க எப்படி இவர்களால முடியுது? சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். ஒரு காரியத்திலும் நாங்கள் பின்னிக்கவில்லை. ஒருவர் விவாத அழைப்பு இடையில இந்த கலவரத்துக்குள்ள ஒரு ஆள் விவாத அழைப்புன்னா அதையும் விட்டு வைக்கல. விவாதமா இந்த உனக்கு ரிப்ளை என்ன யோசிக்கிறாங்க? எப்படி இவங்களால முடியுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமினுடைய அனைத்து காரியங்களும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு நலவு ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்து அல்லாஹ்வை புகழுகிறான். அப்பா நலவு ஏற்பட்டால், இதே அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு அவன் பொறுமையை மேற்கொள்கிறான். அதுவும் அவனுக்கு நலவாகவே மாறிவிடுகிறது. நலவு நடந்தா சுக்கூர் செய்கிறானா, அதுவும் நலவா போயிருதான். கெடுதி நடந்தா பொறுமையா இருக்கிறானா, அதுவும் நலவா போயிருதான். இது ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் வராது. ஆகவே அன்பிற்கினிய நண்பர்களே, உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதோடு, எங்களுக்கு எதிராக சிலர் வக்கிர சிந்தனைகள் ஊடாக கருத்துக்களை பரப்புவர்கள் தாராளமாக பரப்புங்கள். எங்களால் எந்த ஒன்றையுமே தடுக்க முடியாது. ஒருவரை அல்ல 10 பேரை கைது செய்து உள்ளே போட்டாலும் இந்த கொள்கையை அணைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே பல நபித்தோழர்கள் பல யுத்த களங்களிலே கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட காரணத்தினால் இஸ்லாம் அழியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டதாக அவதூறு ஒன்று பரவியது. அல்லாஹ் என்ன கேட்டான்? நபிகள் நாயகம் மரணித்த நேரத்தை சிந்தித்து பாருங்கள். என்ன சொன்னான்? அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்களே என்று மலை வீழ்ந்ததை போல் நின்றார்கள். அபூபக்கர் சித்திக் என்கிற ஒரு நபர் வந்து என்ன சொன்னார்? இந்த முஹம்மத் மரணிக்க கூடியவர் தான், அவர் மரணிப்பார். அவர் மரணிச்சிட்டா வந்த வழியில திரும்பி போயிருவீங்களா? குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டியவுடன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருந்ததே எனக்கு அன்றைக்குத்தான் தெரியும். குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாரு. பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னாரு. அதே போன்று இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் இந்த ஜமாத்தினுடைய பணிகளில் எவ்வித தொய்வும் ஏற்படாது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தடுத்த எங்களுடைய இந்த அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக நிறைய இரத்த தான முகாம்கள் நடக்க இருக்கிறது. அது தாராளமாக நடக்கும். பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. அது தாராளமாக நடக்கும். அவர் உள்ளே இருக்கிறார். அவர் இருந்து விட்டு அவரை சட்டப்படியாக வெளியில் கொண்டு வருகிற அந்த காரியத்தையும் செய்வோம். எந்தவித தடங்களும் ஏற்படாது. ஆகவே தேவைக்கில்லாமல் எங்களை பற்றி அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய சிந்தனைக்கு வேலை வைக்க வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த அசாத் சாலி என்பவர், அவரை கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவர் நான் தான் சொன்னேன், அரெஸ்ட் பண்ணி போட சொன்னேன், தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சில கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த அசாத் சாலிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரே ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்புன்னு கேட்டா, நம்ம வழக்கில் அவர் சார்பாக 2 சட்டத்தரணிகள் ஆஜரானார்கள். இவங்க நம்ம எல்லா வழக்கிலையும் பொதுபல சேனா பக்கம் வந்து நிற்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கே நன்றாக தெரியும். பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுடத்தை ஞானசார தேரர் அவர்கள்
கடந்த 1 வருடம் அல்லது 1.5 வருடங்களுக்கு முன்பதாக தெளிவாக தரண டிவியில் இவர்களை வைத்துக்கொண்டே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து இயக்கங்களை பற்றிய அலாய்பலா எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றது உங்கள் ஃபேமிலி தான். யார் சொன்னா? எவனுக்கு எவன் கொண்டு போய் கொடுக்குறானோ அவனை இப்போ முன்னுக்கு வச்சுக்கிட்டு அவன் சொன்னான். வாயை மூடிக்கொண்டு இருந்தார்கள். நீங்கள் தான் தர்றீங்க, மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். இந்த சமுதாயத்தை பற்றி காட்டி கொடுத்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்காக நாக்கை நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். சிந்தித்துக் கொள்ளுங்கள், பேசுவதற்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். இப்போ ஒரு கண்டி மாநகர கண்டியினுடைய பகுதியினுடைய பிரதிநிதியாக இருந்து அதையும் ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அடுத்து எவன் சாக போறான், செத்தாண்டா பார்லிமெண்ட்டுக்குள்ள போய்க்கிறேன்னு இந்த எண்ணத்தில் உங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்காக இந்த சமுதாயத்தை தான் அடகு வைக்க பார்க்கிறீர்களா? இந்த சமுதாயத்துக்குள் கலவரத்தை உண்டாக்க பார்க்கிறீர்களா? இவ்வளவு காரியத்தை செஞ்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே செய்யல, நான் தான் இவைகளுக்கு எதிராக நின்ன. அவர் சட்டத்தரணிகளை அனுப்பினார். அவர்கள் உண்மையிலேயே நமக்கு எதிராக வாதங்களை வைத்தார்கள். அந்த இழிவுகட்ட சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கிற காரியத்தை அவர் செய்தார். அவருக்கும் 23 அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நாங்கள் இறுதியாக வைக்கிற கோரிக்கை, ஞானசார தேரர் அவர்கள் மாளிகாவத்தை தீ வைத்து எரிப்பதாக சொன்னார், ஒரே நாளில் அழித்து விடுவதாக சொல்லி இருக்கிறார். அதே போன்று 100 பேர் நாங்கள் சாகுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் வழக்கு போட்டால் தௌஹீத் ஜமாத்துக்கு தேவைக்கில்லாத வேலை இந்த பிரச்சனையை கிளப்புறான் என்று பேசுபவர்கள் முடியுமாக இருந்தால் அவருக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்யுங்கள். நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக கோர்ட்ஸுக்கு லோயர் அனுப்புறீங்கல்ல, இப்படி அனுப்புறவங்க எங்களுக்கு எதிராக அறிக்கை விடுபவர்கள் இந்த இனவாதிக்கு எதிராக என்ன செய்ய போகிறீர்கள் என்று பார்க்கிறோம். வழக்கு பதிவு செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அதற்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமாத்து தான் முன்னிற்கும். அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு தான் அந்த சக்தியை தந்திருக்கிறான். இனவாதத்தினால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏதாவது செய்வதனால் இந்த கொள்கையை அழித்துவிட முடியாது. ஆகவே இந்த கொள்கை அல்லாஹ்வுடைய கொள்கை. அல்லாஹ் இந்த கொள்கையை வளர்த்து வார்த்தை எடுப்பான் என்கிற செய்தியை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.